தமிழ்நாட்டின் குரலாக ஒலிப்பேன். நடிகர் கமல் எம்பி உறுதி. விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் கதை இதுவா? இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் அடுத்த முயற்சி இதுதான். அட்லி இயக்கும் திரைப்படத்திற்கு கரார் காட்டும் ஜான்வி கபூர். தீபாவளிக்கு வரும் பிரதீப் ரங்கநாதனின் திரைப்படம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. குறுகிய லாபத்திற்காக அல்லாமல் தேசிய வளர்ச்சிக்காக தன்னுடைய குரல் மாநிலங்கள் அவையில் ஒலிக்கும் என நடிகர் கமலஹாசன் எம்பி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் குரலாக டெல்லியில் அர்ப்பணிப்புடன் பாடுபடுவேன் எனவும் ஒரு சமூகத்திற்காக மட்டுமில்லாமல் பொது நலனுக்காக பேசுவேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சி சார்பாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ராஜ்யசபாவில் பதவியேற்றுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் கதைக்களத்தில் உருவாகவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக விஜய் நடித்திருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்புவது குறித்து மக்களுக்கு சில அட்வைஸ் வழங்குவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாம். இறுதியாக ஜனநாயகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை உணர்த்தும் திரைப்படமாக இது உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் திரைப்படத்தில் நடிக்க ஜான்வி கபூர் ரூபாய் 7 கோடி சம்பளம் கேட்கிறாராம். ஜூனியர் என்டிஆர் உடன் நடித்த தேவாரா திரைப்படத்தில் நடிக்க ரூபாய் 5 கோடி, ராம் சரணின் பெட்டி திரைப்படத்தில் நடிக்க ரூபாய் 6 கோடி சம்பளம் வாங்கிய அவர் தற்போது தனது சம்பளத்தை மேலும் உயர்த்தியுள்ளாராம். சம்பளத்தை குறைக்க சொல்லி இயக்குனர் அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம். தீபாவளிக்கு வரும் பிரதீப் ரங்கநாதனின் திரைப்படம். லவ் டுடே, டிராகன் என அடுத்தடுத்து மெகா ஹிட் படங்களை கொடுத்து கவனம் ஈர்த்தவர் பிரதீப் ரங்கநாதன். தற்போது LIK, டியூட் என 2 படங்களில் பிரதீப் நடித்து முடித்துள்ளார். முக்கியமாக டியூட் படத்தில் மமிதாவும் பிரதீப்பும் இணைந்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பிரதீப் ரங்கநாதன் பிறந்த நாளையொட்டி படக்குழு வெளியிட்ட போஸ்டரில் படம் தீபாவளிக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூலி திரைப்படத்தில் கமல் நடிக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறிய லோகேஷ் கனகராஜ் கதை ஒன்றை தான் தயார் செய்து கமல் ரஜினி இருவரையும் ஒரே திரைப்படத்தில் இணைக்க முயற்சிப்பேன். அப்படி கதை மட்டும் அமைந்துவிட்டால் எப்படியும் கெஞ்சி கூத்தாடி படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்து விடுவேன் என தெரிவித்துள்ளார் அவர். அடுத்ததாக கைதி 2 அமீர்கானின் படம் என பெரிய திட்டம் வைத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ்.